இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியாது. தெரியாம வானதி மேல நான் தான் கோவப்பட்டேன். வானதி இங்கேயே இருக்கட்டும். சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அருள் கிட்ட கொடுத்துருங்க. கரிகாலா, அதை வாங்கிக்க. சார், இந்தாங்க. சார், நான் வரேன். நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். அருளையும் வானதே தனியா விடுங்க. யாரும் அவங்க கிட்ட போய் இப்ப எதுவும் பேச வேணாம். வானதி, கொஞ்ச நேரம் கழிச்சு நீ அருள் கிட்ட போய் பேசு, எல்லாம் சரியாயிடும். கரிகாலனும் நந்தனியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அருளும் வானதியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அவங்க சேரணும்னு நான் நினைச்சேன். அவங்களுக்குள்ள அதுக்கான படியை நான் எடுத்து வச்சுட்டேன். இனி அவங்களே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்துருவாங்க. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே போகிற சூழ்நிலை ஆயிடுச்சு. எனக்காக நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லுமா? தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு பொதுவா மாமியார் தான் பொண்ணுக்கு தாலி மாத்துவாங்க. ஆனா இங்க நடக்க போற ஃபங்க்ஷன்ல கரிகாலன் நந்தினிக்கும் அருள் வானதிக்கும் தாலி மாத்தி கட்டணும். இங்க இவ்ளோ பிரச்சனை இருக்கு. இதுல நீ சொல்றது நடக்குமா? முதல்ல அருள் இதுக்கு ஒத்துக்குவானா? கண்டிப்பா அருள் ப்ரோ ஒத்துப்பாரு, நம்புங்க. சரி, நான் போய் என் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரி, போய் வேலையை பார்க்கலாம். உள்ள போலாம். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு சிஓவை கூட்டு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நான் எதுவும் பெருசா பண்ணல வானதி. சிஇஓ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சதுல இருந்து உனக்காக எல்லாமே பண்ணது நந்தினி தான். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. நீ என் மேல இன்னும் கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா நீ கோவத்துல ஏதாவது பேசிட்டா என்னால அதை தாங்க முடியாதுன்னு பயந்துதான் நான் இத்தனை நாளா உன்கிட்ட பேசக்கூட இல்லை. நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நான் அப்ப வேணும்னே திட்டம் போட்டு எதுவும் பண்ணல நந்தினி. அந்த சூழ்நிலையில நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிரு நந்தினி. என்ன மன்னிச்சிரு நந்தினி.
அழாத வானதி. நந்தினிக்கு உன் மேல கோபம் இருக்குதான், ஆனா அதை விட தங்கச்சின்ற பாசம் அதிகமாவே இருக்கு. இல்லைனா அவ உனக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க போறா? அவளுக்கு உன் மேல இருக்க கோவம்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு நாள் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவா. நீ ஏன் இப்ப வானதி கிட்ட இப்படி நடந்துகிட்டேன்னு எனக்கு சுத்தமா புரியல. வானதிக்கு ஒரு பிரச்சனைனதும் அவ உங்ககிட்ட வந்து உதவி கேட்காமலேயே நீயே அவளுக்கு உதவி பண்ண. இப்ப வானதி உங்ககிட்ட வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் அவளை நீ ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற? பாவம், அவ அருளை காதலிச்சது தப்பா? அவ அருளை காதலிச்சது தப்பில்ல, ஆனா அது அவ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். அதுக்கேத்த மாதிரி நான் நிச்சயமா ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லாம நான் கல்யாண கோலத்துல மணமேடையில இருக்கும்போது என் கல்யாணம் நின்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என் கல்யாணத்தை நிறுத்தினா பாத்தியா? அவளை எப்படி என்ன மன்னிக்க சொல்ற? அவ அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சிருந்தா நான் என் லைஃப்ல இவ்ளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கவே மாட்டேன். நீயும் எனக்கு பிரச்சனையா வந்திருக்க மாட்ட. நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கு சப்போர்ட்டா நீ எது பேசினாலும் அத கேட்க நான் தயாரா இல்ல. அத கேட்டு இனி ஒன்னும் ஆக போறதில்ல. எனக்கு அப்ப நடந்தத இப்ப சரி பண்ணவும் முடியாது. அது கடந்த காலமா ஆயிட்டாலும் அந்த காயம் என்னைக்குமே ஆறாது. அதுக்காக அவ பண்ண துரோகத்துக்கு அவளை பழி வாங்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். என்னால மன்னிக்கவே முடியாத தப்ப அவ பண்ணிருந்தாலும் அவ என் தங்கச்சி. அதனால அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன். வானத்தையும் அருளும் பிரிஞ்சுட்டா இந்த குடும்பமே உடைஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதையும் மனசுல வச்சுதான் நான் அவளுக்கு உதவி பண்ணேன். மத்தபடி அவ பண்ண துரோகம் எனக்குள்ளதான் இருக்கு. அதை என்னால என்னைக்குமே மறக்கவே முடியாது. ஏய், இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நடந்த உண்மையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அது வானதி வாழ்க்கைக்கு ஆபத்தாயிரும். ச்சே, வாழ்க்கையே இவ்வளவு சிக்கலா இருக்கு. ஒரு பிரச்சனை முடிஞ்சா வேற ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்குமா? யாரும் நிம்மதியா இருந்துடக்கூடாதுன்னு விதி ரொம்ப சரியா வேலை செய்யும் போல இருக்கு. என்னதான் பண்ண போறோனோ?